ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ரீ. கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோவோ ஷார்ட்ஸோ வரல. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு கடின உழைப்பை கொடுக்குறோமோ அந்தளவுக்கு கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வெற்றி அடைய முடியும் அப்படின்ற விஷயத்த நம்புகிற ஆள் நான். கடந்த 10ஆம் தேதி இருந்து முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் 48 நாள் சஷ்டி விரதம். அது கூட சேர்ந்தே கொஞ்சம் படிப்பும் போய்கிட்டு இருந்ததுனால 70% கடவுள் நம்பிக்கையிலையும் ஒரு 30% தான் படிப்புலையும் போச்சு. அதனால தான் மேக்ஸிமம் நம்ம எதுவும் ஷார்ட்ஸ் எதுவும் அப்லோட் பண்ணலை. இன்னும் எப்பயும் போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்ஸ் போடுவோம். ஷார்ட்ஸுன்றது என்ன நான் ரீகால் பண்ணிக்கிறதுக்காகத்தான். மற்றபடி முழு நேரமாக நான் ஷார்ட்ஸு வீடியோ இதெல்லாம் நான் மேக் பண்ணுறது கிடையாது. பார்த்திங்கனாலே தெரியும், எந்த ஒரு எடிட்டிங்குமே நான் பண்ணியிருக்க மாட்டேன். ரெக்கார்ட் பண்ணுறதை அப்படியே அப்லோட் பண்ணுறது அவ்வளோதான் பண்ணுவேன். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கான வாய்ப்பை நம்ம தான் உருவாக்கணும். ஒருத்தவங்க நம்மளுக்காக வாய்ப்பை கொடுப்பாங்க, வாய்ப்பை அவங்க தருவாங்க, இவங்க தருவாங்க, காலம் நேரம் எதுவுமே நமக்காக என்ன பண்ணாது, வெயிட் பண்ணாது. நம்ம காலம் சூழ்நிலை நேரத்துக்கு தகுந்தாற் போல் நம்மளோட பயணத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நம்மளோட வேலையை கரெக்டாக செஞ்சாலே வெற்றி அப்படின்றது நம்மளை தேடி கண்டிப்பாக வரும். அது கூட சேர்த்து கடவுளோட அருளும் வேணும். அதுதான் என்னோட ஒரு மைண்ட் செட்டப். கடந்த குரூப் 4 முடிஞ்சதுக்கப்புறம் நான் மேக்ஸிமம் படிப்பை ரொம்பவே குறைச்சிட்டேன். ஓரளவுக்கு மனசு விட்டு கன்ஃபியூஷன் நிறைய பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ தான் சொல்கிறேன்ல, இந்த பைக் ஓட்டுறவங்க பழகும்போது எப்படி தத்தி தத்தி போவாங்களோ அந்த மாதிரி தான். ஆனால் பழகுறதையும் முயற்சியையும் நான் என்றைக்குமே விட்டதில்லை. ஒரு 2 நாள் ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா ஒர்க் இருந்ததுனால ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிட்டேன். திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் படிக்கிறேன், அது எனக்கே தெரியுது. சில பேர் நினைப்பீங்க, குரூப் 4 நல்லா எழுதலை, நம்ம குரூப் 2 நல்லாவும் படிக்கலை, எழுதலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. எந்த குழப்பமுமே வேணாம். இப்போ எக்ஸாம் அட்டன் பண்ணுவோம், அட்டன் பண்ணால் தான் நம்ம குரூப் 4க்கு படிச்சிருக்கோம்ல, அது எந்த அளவுக்கு நம்ம மெமரியில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறலாம். ஒன்று கொஸ்டின் எந்த மாதிரி வந்திருக்கு, அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நம்மளால் அட்டன் பண்ண முடியுதா, நம்மளோட மெமரி கெப்பாசிட்டி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். கொஸ்டினை அனலைஸ் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம குரூப் 4க்கு படித்தது இப்போ நம்ம படிக்கலை, சப்போஸ் நம்ம ஒரு 2 கொஸ்டின் நம்ம அதை ஞாபகம் வச்சு போட்டிருந்தாலே அதுவே நம்மளுக்கு பூஸ்ட்டு தான். அதே மாதிரி மோட்டிவேஷன் அவங்க இவங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு நம்ம தான் மோட்டிவேட்டர். நம்மளை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்க்கோ நம்ம குழந்தைகளை மேனேஜ் பண்ணி இப்போ மார்னிங் 8 o'clock குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு ஒரு ஃபிக்ஸ்டு ஷெட்யூல் இருக்கும்போது நம்ம உடம்பு சரியில்லைன்னு நம்ம படுக்க மாட்டோம். அந்த டயத்துக்கு நம்ம நல்லா இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த 8 மணிக்கு குழந்தைகளை கிளப்புறது நம்மளுக்கு ரெடியாக எல்லா வேலையும் பார்ப்போம். அதே மாதிரி தான் படிப்போம். அதுன்றது ஒரு எப்படி சொல்கிறது, கடல் மாதிரி. அந்த கடலில் நம்ம தேவையான அந்த முத்தை எடுக்கிற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும், நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் எப்படி சொல்கிறாங்க, இளமையாக இருக்கவங்க வேகமாக நீச்சல் அடித்து போவாங்க. கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கவங்க அதை விட கொஞ்சம் மெதுவாக அடிப்பாங்க. ரொம்ப வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வேகத்துக்கு தகுந்த மாதிரி அடித்து போவாங்க. ஆனால் யாருமே தன்னோட பயணத்தை என்ன பண்ண மாட்டாங்க, நிப்பாட்ட மாட்டாங்க. அது மாதிரி தான் நம்மளோட வேகம், நம்மளோட அறிவு கூர்மை, நம்மளோட மெமரி கெப்பாசிட்டி எல்லாத்தையும் பொறுத்து நம்மளோட பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். சில பேர் 1 இயரில் வாங்குவாங்க, சில பேர் 6 மந்த்தில் நான் கம்ப்ளீட் பண்ணேன்னு சொல்லுவாங்க. எல்லாம் அவங்களோட நினைவாற்றலை பொறுத்து தான். அதனால் ஒருத்தவங்க கூட ஒருத்தவங்க கம்பேர் பண்ண வேணாம். முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போடுவோம். இப்போ சில பேர் குட்டீஸ் இருக்க வீட்டில் படிக்க முடியாது, ஆனால் அந்த படிக்கணுன்ற எண்ணத்தை நம்ம விடாமல் கொண்டு போய்கிட்டே இருந்தோம்னா, அவங்க சப்போஸ் சொல்கிற ஒரு 1 இயரில் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க தானே போகிறோம். மார்னிங் அவங்கள 8 o'clock பேக்கப் பண்ணி விட்டால் 4 o'clock வரைக்கும் நம்மளுக்கு ஒர்க்கு இருக்குன்னு தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. ஒர்க்கை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். இப்போ விரதத்தில் இருக்கிறதுனால தான் என்னோடய இந்த ஸ்டடீஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருச்சு. திரும்ப அது கண்டினியூ ஆகும். என்னோடய இந்த விரதத்தோடய சேர்த்து என்னோடய இதுவும் ஸ்டடீஸும் கண்டினியூ ஆகும் கண்டிப்பாக. சில சமயம் மனசு லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு செய்யுங்க. உங்களுக்கே உங்களை அறியாமல் ஒரு
புன்னகை வரும் உங்கள் முகத்தில். எனக்கு ஒரு வேளை கஷ்டமாக இருக்கும்போதோ இல்லை டயத்தை வேஸ்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் நான் படிக்கணும்னு தோணுது, ஆனால் படிக்க முடியல. அந்த டயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது இவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். என்னைய அறியாமையே சிரிப்பேன். நம்மளை சுற்றி இருக்க விஷயத்த வச்சே நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறணும், ஊக்குவிச்சுக்கிறணும், மோட்டிவேட் பண்ணிக்கிறணும், நம்மளே சுறுசுறுப்பாக வச்சுக்கிறணும். எல்லாமே போய் எழுதுவோம், முடிஞ்ச அளவு எழுதுவோம், நல்லா எழுதிட்டு வருவோம். வர்றது வரட்டும், பார்த்துக்கிடலாம். ஆனால் என்ன, முழு மூச்சாக முயற்சி எடுக்கிறவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. அதான் சொல்கிறேன், நம்ம 50% தான் நான் போடும்போது அதுக்கான பலன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். 100% போட்டால் கண்டிப்பாக 100% கிடைக்கும். அதனால் நம்மளோட முயற்சியை முழு மூச்சாக கொடுக்கும்போது வெற்றி அவங்களே தேடி நம்ம வீட்டு வாசலில் வந்து நான் வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதனால் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. எல்லாம் போய் எழுதுவோம். இது படிக்கல அது படிக்கலன்னு கடைசி நேரத்தில் குழப்பாதீங்க. எல்லாத்தையுமே படித்ததை வச்சுட்டு ரீகால் பண்ணிவிட்டு போய் எழுதுவோம். ஓகேங்களா? ஜிகேல வந்து ஜேடி சாரோட கிளாஸ் வந்து ஃபுல் ஜிகே ரிவிஷன் வந்து போட்டிருக்காங்க. 7 hours 18 minutes மேபி. அது வந்து ஓவராலாக வந்து குரூப் 2க்கு வந்து ரிவிஷன் கொடுத்துருக்காரு சாரு. சாரோட கிளாஸ் வந்து பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.